வடசென்னை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு கொளத்தூர் பகுதியில் உள்ள காய்கறி கடையில் பொதுமக்களுக்கு காய்கறிகளை எடுத்துக் கொடுத்தும் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரித்து வருகிறார். விவரங்களை உடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், பிரச்சாரம் தொடர்பான கள விவரங்கள். பிற்பகல் வணக்கம் ஷாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்களும் அவருடைய சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வடசென்னை உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் ராயபுரம் மனு சென்னை கொளத்தூர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் இன்று கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாலாஜி நகர், பூம்புகார் நகர், துர்கா காலனி, முத்துமாரிய நகர், ஜெயராமன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து பாலாஜி நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஒரு காய்கறி கடையில் வாடிக்கையாளர்களுக்கு அவர் காய்கறிகளை எடுத்து போட்டு எடை போட்டு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அங்கு வந்திருந்த வாடிக்கையாளர்களிடம் தற்போது காய்கறி விலைகள் எப்படி உள்ளது என்று பேசியும் அவர்களிடம் இரட்டை சின்னத்துக்கு வாக்களியுங்கள், விலைவாசி உயர்வு கண்டிப்பாக குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் ராயபுரம் மனு இந்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதை அந்த பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்துடன் பார்த்தனர். மேலும் தொடர்ந்து இது போன்ற இந்த விலைவாசி உயர்வுகள் கட்டுப்படுத்தப்படும் என்ற நூதன முறையிலும் அவர் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.